ஃப்ரைடே ஈவினிங். மண்டையில் 1008 விஷயத்தை ஓட வச்சு ஸ்ட்ரெஸ் ஆனது தான் மிச்சம். இன்னும் 2 டேஸில் எதுக்கு எழுதுகிறோன்னே தெரியாமல் எழுத வேண்டிய ரெக்கார்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ், எழுதுகிற வேலை பெண்டிங், எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும். பத்தாததுக்கு இன்னும் 4 நாளில் எக்ஸாம் வேறு. இன்னும் 3 வாரத்துக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ கூட வராதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை போட்டு இன்ஸ்டாவை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்தேன். சரி, முதல்ல எழுதுகிற வேலைலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நோட் எடுத்தேன், பென் எடுத்தேன். பட் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு சொல்லிச்சு ஐம் டயர்ட் அப்படின்னு. என்ன பண்ணணும்னு தெரியும், எப்படி பண்ணணும்னு தெரியும், ஆரம்பித்து அசால்ட்டாக முடிச்சிருவேன்னு தெரியும். பட் ஆரம்பிக்கவே முடியல. தட்ஸ் when I realized I was getting too comfortable. இன்னும் 2 நாளில் பெண்டிங்கில் இருக்க எல்லா வேலையும் முடிக்கணும். இன்னும் 4 நாளில் இருக்க எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கணும். எப்படி? நான் இந்த வருஷத்துக்குன்னு ஒரே ஒரு ரெசல்யூஷன் தான் எடுத்தேன். டு ஸ்டடி, டு கோ டு ஜிம் அண்ட் டு கன்சிஸ்டன்ட்லி அப்லோட் வீடியோஸ் ஆன் யூடியூப். 3த்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். நான் இருக்க இதே இடத்துல என்னோடய ஃபேவரட் அனிமலும் என்னோடய ஃபேவரட் சூப்பர் ஹீரோவும் இருந்திருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு யோசித்தேன். என் ஃபேவரட் அனிமல் சிங்கம். தன்னோட டெரிட்டரியை கலைக்க இன்னொரு சிங்கம் வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கத்தோட அப்பா சிங்கமே இதை துரத்திடும். இந்த லயன் கிங் முஃபாசா படத்தில் வர மாதிரி அதோட என்விரான்மெண்ட்டே மொத்தமாக மாறிடும். அப்போ தான் தோணுச்சு நமக்கும் ஒரு சேஞ்ச் வேணும்டா அப்படின்னு. ஒரு மாதிரி இல்லாஜிக்கலாக இருக்கா? லெட் மீ எக்ஸ்பிளைன். நீங்கள் எதுக்கு டெய்லி மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க? காசுக்காக. அந்த காசை வச்சு வாங்கக்கூடிய எல்லா பொருளும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் வேலை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. அதே தான் இங்கேயும். உங்களை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா அடாப்ட் ஆகிட்டீங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக, சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. அதுதான் பிரச்சனை. வீட்லேருந்துலாம் உங்களை துரத்த மாட்டாங்க, நீங்கள் தான் வெளியே போகணும். பெர்மனெண்ட்டாக வெளியே போய் சர்வை பண்ணுறது இந்தியாவில் ரொம்ப கஷ்டம், அதுவும் ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ வி கான் டூ தட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? புட் யுவர் செல்ஃப் இன்டு அ சிச்சுவேஷன் where you don't feel comfortable. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக, கடுப்பாக, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரிலடா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் தோஸ் கர்டன்ஸ். மாடிக்கு போய் படிக்கலாம், வேறு ரூமில் போய் படிக்கலாம். இது எதுவுமே பாசிபிள் இல்லை அப்படின்னு நினச்சா உங்கள் ரூம்லேயே வேறு டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணி படிங்க. இன் தி எண்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டார்ட். இது எதுவுமே முடியலன்னா கையில் ஒரு பைசா இல்லாமல் ஒரு 1 ஹவருக்கு ஊரை சுற்றிடுவாங்க. எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் there is nowhere to run now. Stop running away from your problems. நீங்கள் எதை பார்த்து ஓடிக்கிட்டு இருந்தீங்களோ அதையே போய் ஃபேஸ் பண்ணுங்கள். அப்போ நான் கம்ஃபர்டபுளாகவே இருக்கக்கூடாது அப்படி தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் யூ கேன் பி கம்ஃபர்டபுள். ஆஃப்டர் 20 years when you're standing on your own feet, will you feel the same comfort? அதில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா who am I to say anything? என் ஃபேவரட் சூப்பர் ஹீரோ ஸ்பைடர்மேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவன் என்ன பண்ணுவான்? எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, he will not give up. உங்ககிட்டையும் சரி, என்கிட்டையும் சரி ஸ்பைடர்மேன் மாரி சூப்பர் ஸ்ட்ரெங்க்த்தும் ஸ்பைடர் வெப்ஸும் இல்லை. பட் ஸ்பைடர்மேன் கிட்டே இருக்க ஒரு விஷயம் நம்மக்கிட்டையும் இருக்குது, ஹோப். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆரம்பிப்பான், ஒன்று ஒன்றா முடிச்சுட்டே வருவான். நானும் அதே தான் பண்ணேன். நெவர் லெட் த ஹோப் இன்சைட் யூ டை. அப்படி பண்ணிங்கன்னா ஐம் டேம் ஷுர் யூ ஆர் கோயிங் டு ரிக்ரெட் இட். இன்னமும் நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. இன்னும் 2 வாரத்துக்கு எக்ஸாம்ஸும் இருக்குது. இந்த வீடியோவை நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன்னா the only reason is me not losing hope, not giving up. Because I cannot. See you all after 2 or 3 weeks. Ta-ta. I'm tired. I've been fighting this guy for nearly 12 hours straight. I haven't had anything to eat or drink, and he's not even tired, but I am. I'm hurt, and I'm tired, and I want to go home. Can I let this one go? Can I let it be someone else's problem, just for a minute, so I can rest? No, I can't. But I wish I could.